ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஈஸியான மோர் குழம்பும் ஹெல்தியான முருங்கைக்கீரை பொரியலும் பற்றி தாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2 டிஷ் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் நிறையா தேவைங்க. அதனால் பொடியாக வெட்டிக்கணும். எங்கள் வீட்டில் இந்த வெஜிடபிள் கட்டர் இருக்கிறனால பட்டர்ஃப்ளை பிராண்டு தாங்க. இதை நான் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிறனால கண்ணே எரியாதுங்க. அதனால் அதில் வெட்டி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில், அதாவது நேற்றே உர ஊற்றி வச்சுட்டேன், நல்லா கட்டியான தயிர். இந்த தயிரை எந்த பாத்திரத்தில் நம்ம பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சுட்டு நல்லா அந்த முட்டை கலக்கிறது இருக்குல்ல, அதை வச்சு நல்லா கலக்கி வச்சுக்கணுங்க. தேவையான அளவு தண்ணி, அப்புறம் உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டு நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த எடுக்கும்போதும் இல்லை சாப்பிடும்போதும் நமக்கு அந்த கட்டியாக திரண்டு நிற்காது. நல்லா நம்ம எந்த அளவு அடித்து வச்சுக்கிறோமோ அந்த அளவு அது நல்லா கூழ் மாதிரி நல்லா கரைஞ்சிரும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி நிறையாவும் ஊற்றக்கூடாதுங்க. கரெக்டான நம்ம குழம்பு எந்த பதத்தில் ஊற்றுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மோரை ஒரு இடத்துல எடுத்து வச்சுருங்க. அப்புறமேட்டு எதில் நம்ம தாளிக்க போகிறோமோ அதில் தேவையான அளவு எண்ணெய் சூடானும் கடுகு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்ல அது, அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவை நீள்வாட்டில் வெட்டி அதை நடுவில் வெட்டிடணுங்க. அதாவது 4 துண்டாக வரும். அப்புறம் கொத்தமல்லி, குழம்புக்கு தேவையான கொத்தமல்லி, அப்புறம் தேவையான மஞ்சத்தூள், செரிமானத்துக்கு பெருங்காயத்தூள், இதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். அதாவது இது எப்படின்னா நல்லா ப்ரௌன் கலரில் வரும். ஒரு மாதிரி அந்த வெங்காயமே கலர் மாறுங்க. அந்த மாதிரி நல்லா மாறின பிறகு இதை அந்த மோரில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருணுங்க. கலக்கி விட்டால் அவ்வளோதாங்க. நல்லா சிம்பிளாகவும் இருக்கும், ஆனால் ஹெல்த்தியான மோர் குழம்பு ரெடிங்க. டேஸ்ட்டும் சூப்பராக செம்மையாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு சைடிஷ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை தாங்க பொரியல் வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை அதேமாதிரி வெஜிடபிள் கட்டரில் போட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணுற மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த பட்டர்ஃப்ளை பிராண்ட் சூப்பராக இருக்குதுங்க. எங்கள் வீட்டில் இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை கீரை கூட்டுக்கு தேவையான நல்லெண்ணெய் தாங்க. இந்த கூட்டு ஃபுல்லுமே நான் நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் பண்ணால் நல்லா ஹெல்த்தியும் கூட, குளிர்ச்சியும் கூட. அதனால் நல்லெண்ணெய் தேவையான அளவு நல்லெண்ணெய் போட்டுட்டு சின்ன வெங்காயம் நம்ம வெட்டி வச்சோம்னா அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா அந்த வெங்காயம் பச்சை வாசனையும் போகணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் மாதிரி நல்லா வரணும். வெங்காயம் வெந்து இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா நீங்கள் முருங்கைக்கீரையில் நம்ம காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாங்க. இதை வத்தல் சொல்லுவாங்க. இதை தேவையான அளவு நான் 2 போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை நல்லா கழுவி அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கணும். பட்டு நல்லா கிளறணுங்க. இந்த இலைனா போட்டோடனே நல்லா சுருங்கிடும், ரொம்பவும் இல்லாமல் லைட்டாக சுருங்கிடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு அப்புறம் தண்ணி இது வேக வைக்கிறதுக்காண்டி தண்ணி சும்மா லைட்டாக தெளித்து மட்டும் விடுங்க. இதையும் தெளித்து விட்டு நல்லா வேக விடணும். அது நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடிப்பிடிக்க விடாமல் நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க நமக்கு அது சூப்பராக வருங்க. நல்லா சுருண்டு வரும். சில பேருக்கு வெந்த உடனே சாப்பிடுவாங்க, சில பேர் நல்லா முருக விட்டு சாப்பிடுவாங்க. நாங்கள் நல்லா 2க்கும் நடுப்பதமாக வச்சு நாங்கள் சாப்பிடுவோங்க. இது நல்லா வெந்த பிறகு நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு கிண்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக வருங்க. இதில் அடிப்பிடிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அடியில் தீஞ்சிரும், அடிப்பிடிச்சிரும்னுவாங்கள்ல, அந்தமாதிரி கருப்படிச்சிடும். அது நல்லா இருக்காது, ஸ்மெல் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இது நம்ம கீரை கூட்டை நல்லா வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கணும். அந்த சில பேர் இந்த முருங்கைக்கீரை மாச்சப்பட்டே சில பேர் அதுக்கு செஞ்சு சாப்பிட மாட்டோம். டெய்லியும் செய்யலைனாலும் வாரத்துக்கு ஒருக்கா ஆகட்டும் மறக்காமல் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். முருங்கைக்கீரையை சாதாரணமாக நினைக்காதீங்க. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வைட்டமின் ஏ இருக்குதுங்க. அது இல்லாமல் நமக்கு பற்களுக்கு தேவையான பற்களும் கால் எலும்புக்கும் என்ன தேவையோ அதுக்கான கால்சியம் இதில் நிறையா இருக்குது. இதில் செரிமான சக்தியும் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் குழந்தைங்களுக்கு நம்பி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.